கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் மோதி பள்ளி வேன் விபத்திற்குள்ளான சம்பவத்தில் அங்கு சீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. கள விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் சிதம்பரம் சாலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த ரயில்வே பாதையில செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் இன்று காலை ரயில் மோதி பள்ளி மாணவ மாணவிகள் 3 பேர் உயிரிழந்தாங்க. இந்த பகுதியில இருந்த அந்த ரயில்வே மின் கம்பமானது கடுமையான சேதமடைந்து மின் ஒயர்கள் அருந்து விழுந்த காரணத்தினால அந்த மின்சார ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. முன்னதாக டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்ட ரயில்கள் மட்டும் அந்த பகுதியில் இயக்கப்பட்ட நிலையில தற்போது அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில இன்னும் அந்த மின்சார கம்பம் மட்டும் நட வேண்டிய பணி இருக்கிறது. இருந்தாலும் மின் ஒயர்களை இணைப்பு கொடுத்த நிலையில அந்த பகுதியில ரயில்கள் மெதுவாக செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டது. சோதனை ஓட்டம் முடிந்து தற்பொழுது 2 ரயில்கள் அந்த பகுதியை கடந்து செல்லியிருக்கிறது. அதாவது திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மற்றும் காரைக்கால் பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செம்மங்குப்பம் பகுதி 20 கிலோமீட்டர் வேகத்துல தற்போது கடந்து சென்றது. அந்த மின் கம்பம் அமைக்கும் பணி இன்று இரவுக்குள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு படிப்படியாக அந்த ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் சொல்லி ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக அந்த பகுதியில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள் தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.